அனைவருக்கும் வணக்கம். ஒசூர் பேருந்து நிலையத்தை அருகே 300க்கும் மேற்பட்ட பூக்கடை வியாபாரிங்க 30 ஆண்டுகளா இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாநகராட்சி, அதாவது நேஷனல் ஹைவேன்னு சொல்லக்கூடிய இந்த ஹைவே மேல இருக்கக்கூடிய கடைகளை அகற்றணும் அப்படின்றதுக்காக பெரும் திரளா போலீஸ் பாதுகாப்போடையும் அதுக்கான ஜேசிபி எந்திரங்களை கொண்டு கடைகளை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதுக்காக இன்னைக்கு பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்திருக்காங்க. இதை ஆளும் கட்சி இதுக்கான ஆதரவு தருதா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அதே போல மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கமிஷனர் எந்த ஒரு நோட்டீஸும் இது வரைக்கும் எந்த ஒரு கடைக்கும் தரல. இப்ப திடீர்னு நீங்க கடையெல்லாம் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மக்கள் வாழ்வாதாரத்துக்கான பாதிப்பு ஏற்படுறதால எங்களுக்கு அரசு வேலை ஒண்ணு அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்னும் இந்த தொழில் நடத்துறதுக்கு கொடுங்க, அப்படி இல்லையா அரசுல ஒரு அரசு அதிகாரியா அவங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒசூர் மாநகராட்சியில இருக்கக்கூடிய அனைத்து பூக்கடை உரிமையாளர்களும் இன்னைக்கு இங்க போராட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். பூக்கடையை மட்டும்தான் இன்னைக்கு அகற்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தொழிற்சங்கத்து சார்பா நாங்க இங்க நின்றுட்டு இருக்கோம். அதே மாதிரி அனைத்து தொழிற்சங்கமும் இன்னைக்கு வந்திருக்கு. ஏற்கனவே நோட்டீஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? நோட்டீஸ் இது வரைக்கும் இது ஒபிஷியலா ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வாய்மொழியா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நீங்க கடைகளை அகற்றிடணும் அப்படின்னு சொல்லி. கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அகற்றிருந்தாங்க. மீண்டும் அந்த கடைகள்லயே மீண்டும் இவங்க 30 வருஷமா இங்கதான் தொழில் பண்றாங்க போது எங்க போவாங்க? இவங்களுக்கு போறதுக்கான இடத்த இவங்க தராங்க அப்படின்னா தொழிலே நடத்தக்கூடாத இடத்துல கொண்டு போய் இடத்த கொடுக்குறாங்க. எப்படி இவங்க தொழில் பண்ணுவாங்க? அந்த இடத்துல மாட்டாஸ்பத்திரியிட்ட கொண்டு போய் கொடுத்தா எப்படி ஒரு பூ வாங்குறவங்க அங்க வரைக்கும் போவாங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் விட்டு ஏறானா இங்கதான் போவாங்க. இதுதான் 30 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. இப்ப திடீர்னு நீங்க அங்க போங்க இங்க போங்க அனுப்பி விட்டா எப்படி அவங்க தொழில் பண்ணுவாங்க? இதுதான் இன்னைக்கு கேள்வி. இதுக்கு கட்டாயமா நம்ம அரசு மக்களுக்காக தான் இருக்கு. அரசு தான் மக்களுக்காக வாழ்றதுக்கான வாழ்வாதாரத்தை பண்ணி தரணும். மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப பகிரங்கமா பதிவு செய்யறோம். எங்க அம்மா காலத்துல 60 வருஷமா 40 வருஷமா இருக்கீங்க. இது நம்ம விட்டு வேற வெளியே இல்ல. இப்ப திடீர்னு எடுத்து சொன்னா எங்க போற இல்லாத இடத்துல காட்டுல விட்டானாக்க இங்க ஒரு வார கணக்கா அழைக்கு பூ ஒரு நாள் தாங்குறது இல்ல. அந்த பூ விட்டுட்டு நாங்க எங்க போய் இருக்கு சார்? சொல்லுங்க சார். திடீர்னு இருக்கு சரி. இப்ப நீங்க போக்குவரத்து இடங்கள் இல்லாம கூட பண்ணல. நிறைய பேர் போக்குவரத்து இடங்கள் பண்ணதுனால இது விட்ட வேற வெளி இல்ல சார். இல்லம்மா, நாங்க அது என்ன சொல்ல வராங்கன்னா, பொதுமக்கள் ஏன் குற்றச்சாட்டு வச்சுக்க போக்குவரத்து இடைஞ்சல் பண்றாங்க, ரோடு சாலையிலயும் வச்சுக்கிறாங்க. அதனாலதான் இது மாதிரி பண்றோம். நீங்க பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நீங்க வாகனங்கள் எல்லாம் இடையில நிப்பாட்டுறாங்க. இதனால தான் அந்த சாலை வண்டிகளை தலைவர் தள்ளுவண்டிகளை பூக்கடையை எல்லா வண்டிங்களுக்கும் டிராபிக் ராங் ரூட்ல போகுது, பஸ் வருது, ராரி அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் இது. பூ மாடு மாத்திரம் எப்படி சார் இப்படி வருது? அங்க போய் விட்டானாக்கா எப்படி சார் நாங்க இல்ல அவங்க அரசாங்கம் அவங்களுக்கு வேலை எங்களுக்கு கொடுங்க, அதுல இருந்து இல்லைன்னா எங்களுக்கு எங்க தவளை எங்களுக்கு இடையை மீட்டு கொடுங்க. நம்ம விட்டா எங்களுக்கு வேற வெளியே இல்லை. அஜித்குமார், நான் 20 வருஷமா இங்கதான் ஒசூர்ல தான் இருக்கேன். இப்போ திடீர்னு பூக்கடையை காலி பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒசூரோட பெருமையே போதும், அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பூக்கடையை காலி பண்ணிட்டு போங்கன்னா எங்க போவாங்க மக்கள்? இங்க டிராபிக் பிரச்சனைன்றாங்க. இங்க நிக்கிறதே அரசு பேருந்தும் சம்பந்தமே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அதனால ஒரு 20 நிமிஷம் நிக்கிறாங்க. அதை ஆம்னி பேருந்துங்க, சொகுசு பேருந்துங்க நின்றுட்டு இருக்காங்க. அதுல ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் டைம் ஆகுது. இது காரணமா தான் இவ்வளவு ரோடு பிளாக் ஆயிட்டு இருக்கு. அதை விட்டு ஜிஆர்டி சாலை ஒழுங்கா இது வரைக்கும் சீரியா அமைக்கல. கிட்டத்தட்ட 6 மாசமா 7 மாசமா அது பண்ணி போயிட்டு இருக்கு. அதை பத்தி வரது நடவடிக்கை இருக்குல்ல. ஆனா பூக்கடை தான் காரணம்ன்றாங்க. ஒசூரோட பெருமையே பூ தானே. இப்போ காலி பண்ணிட்டு போவாங்க, எங்க போவாங்க மக்கள்? அதை விட்டு இப்ப NH தான் பிரச்சனைன்றாங்க. NHல இது வரையும் ஒசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி போற NHல 600 பேர் செத்துருக்காங்க. இப்ப இந்த 600 பேருக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நேஷனல் ஹைவே பதில் சொல்லுமா இதுக்கு? 6 மாசமா தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. காலி பண்ணுங்கன்றாங்க. காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒசூரோட பெருமையே போதுனாங்க. எப்படி காலி பண்ணிட்டு போவாங்க? பொதுமக்கள் இடைஞ்சலா இருக்குது. பொதுமக்கள் நாங்க பொதுமக்கள் எங்களுக்கு எங்க இடைஞ்சல கிடையாது. உண்டான இடத்த நாங்க நியமித்து கொடுக்கணும்னு அரசு சொல்லுது. அதை பத்தி நியமிச்சு கொடுக்குறாங்கன்னா வேற எங்கேயோ ஒரு மூலையில போய் கொடுத்தாங்கன்னா அங்க எப்படி வியாபாரம் ஆகும்? மக்கள் கூடுற இடத்துல தான் வியாபாரம் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். நாங்க இதுல சங்கத்துல நிர்வாகியா இருக்கோம். இங்க ஒரு 6 மாசமா கடைங்க எடுங்கன்னுட்டு எங்களுக்கும் மீட்டிங் போட்டாங்க. நாங்க கையெழுத்து போடல. கடைங்க எடுங்கன்னு கையெழுத்து போடல. எந்தெந்த இடம் கொடுத்துருக்காங்கன்னு 10 இடம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 இடத்துல யாருமே அங்க போய் வாழ முடியாது. எல்லாம் வாழாத இடம் தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல போயிட்டு அங்க போய் அவங்க பிள்ளை குட்டிங்களை எப்படி வாழ வைப்பாங்க? ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு திடீர்னு எப்படி பாப்பாங்க? ஒண்ணுமே அங்க இப்ப பைனான்சியல் கட்டணும், லோனுங்க கட்டலனாலும் போலீஸ்காரங்களை தூக்கி எடுத்து போடுறாங்க. தூக்கிட்டு போய் உள்ள போட்டுருங்க. கட்டலனாலும் பிரச்சனை, கட்டுறதுக்கும் இடம் இல்ல. வாழ்வாதாரம்னா இந்த எல்லாருக்கும் பாதிப்பு தான். இப்போ இருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க.
இருக்காங்க. இருக்கிற இடம் நாங்க என்னன்றோம்னா இப்ப சைக்கிள் ஸ்டாண்டு எடுக்கிறது இல்ல, கார் ஸ்டாண்டு எடுக்கிறது இல்ல, எதுவுமே இல்லாம பூக்கடைங்க கல்வண்டிங்கன்னு மட்டும் அவங்க மட்டும் பாதிப்பு நிறைய படுது. அதுல வந்து அங்க சம்பாதிச்சாதான் அவங்க அன்னைக்கு நைட் வந்து அவங்க வீட்டுல சோறே செய்ய முடியும். அதுல இல்லன்னா இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்களும் மேயர் கிட்ட கேட்டோம், எம்எல்ஏ கிட்ட கூட கேட்டோம். நாங்க சொல்றோம், நாங்க பேசுறோம்னு சொன்னாங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்களும் 3 மாசம் அழிஞ்சோம். நல்லா இந்த ஷோகேஸ்ல வைக்கிற பொம்மை மாதிரி அலைய வச்சாங்க. நாங்களும் எல்லாம் லாரி லாரியா ரொப்பிக்கணும். அங்க எம்எல்ஏ வீட்டாண்ட போனோம், மேயர் வீட்டாண்ட போனோம். எல்லாம் அவங்க என்னன்றாங்கன்னா உங்களுக்கு என்ன இல்ல, எல்லா வசதி நல்லதானே இருக்கு, நாங்க இடம் கொடுக்குற இடத்துல நீங்க போலாம் இல்லையான்றாங்க. அவங்க மேல பார்த்து சொல்றதுக்கு தான் முடியும். அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நிலைமை என்னன்னா எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்ட்டு. இப்போ ரோட்ல கடிங்கன்னா அதை நாங்க சுத்தப்படுத்திக்கிறோம். அதுக்கு அவங்களும் நகராட்சிக்காரங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நாங்களே போய் நிர்வாகிங்க இங்க 6 பேர்ல ஒருத்தர் வரல, 5 பேர் எல்லாம் இங்கே இருக்கோம். நாங்களும் 50 வாட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் நகராட்சியில. என்ன பண்ணோம்னா நகராட்சிக்காரங்களை அனுப்புங்க, குப்பை அங்க இருக்கு, இந்த ரோட்ல கடிங்க இருக்குது, அதை கொஞ்சம் ஒதுக்கி ஒரு லைன்ல போடுங்க, பெருசா இருக்கிறது சின்னதா பண்ணிக்கிறோம், நீங்க சொல்ற மாதிரி நாங்க கேட்டுட்டு போறோம்ட்டு நாங்களும் சொன்னோம். யாருமே காதுல போட்டுக்கல. அவங்க கிட்ட சொன்ன நாங்க அவங்க கிட்ட சொன்னா என்னன்றாங்கன்னா, இல்லம்மா கமிஷனர் கிட்ட பேசணும், நாங்க பேசிட்டு சொல்றோம், இல்ல இந்த பிரபாகர் சார் கிட்ட பேசணும், பேசிட்டு சொல்றோம். ஆனா இப்ப கூட நாங்க அவங்க கிட்ட கேட்டோம், ஒண்ணும் பண்ண முடியாதுமா, அங்க வியாபாரம் ஆகுது, நான் வந்து பூ வாங்குறேன்றாரு ஒரு அதிகாரி. ஒருத்தர் வந்து பூ வாங்கினா எல்லாம் வாழ்வாதாரம் ஆயிடுதா? இங்க 1000 பேர் இருக்காங்க, 1000 கடையில ஒருத்தர் கிட்ட ஒரு பூ வாங்கினா ஒருத்தர் பழிக்கலாம், மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அது யாரும் யோசிக்கல. நாங்க எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். மீறாததுக்கு எதனா பேச போனா நல்லது பேசினாலும் போலீஸ்காரங்களை புடிச்சு கொடுத்துடுறாங்க, கெட்டது பேசினாலும் போலீஸ்காரங்களை புடிச்சு கொடுத்துடுறாங்க, இல்ல கேஸ் போட்டுடுறாங்க. இப்போ வந்து சொல்ல போனா உங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. கலெக்ஷன் பைனான்ஸ் எடுத்திருக்கீங்க, டெய்லி பைனான்ஸ், ஹாஸ்பிட்டல், வீட்டு வாடகைங்க, கரண்ட் பில்லுங்க, பைனான்ஸுங்க, லோனுங்க. இந்த லோன் கூட நகராட்சியில 10,000 கொடுத்திருக்காங்க. இந்த வாட்டி 15,000 சாங்ஷன் பண்ணாங்க. அதெல்லாம் நாங்க கட்டலானிட்டு 1.5 கோடி கட்டலானிட்டு இந்த வாட்டி சாங்ஷன் பண்ணது ரத்து பண்ணிட்டாங்க. அது அந்த அவங்களுக்கே அவ்வளவு பாதிப்பு இருக்குன்னா கவர்மெண்ட் பணத்துக்கே, அப்பனா நாங்க இதுல கஷ்டப்பட்டதானே சார் எல்லாருக்கும் நம்ம கட்ட முடியும்? அதே இல்லன்னா எப்படி? நிறைய பேரு ஏழப்பட்டவங்க தான் இருக்காங்க. இருக்கிறவங்க சில பேருன்னா இல்லாதவங்க பாருங்க, இவங்க நல்லா வாழைப்பழம் விற்கிறவங்க, வெளியூர்ல இருந்து வந்து பூ விற்கிறவங்க. நாங்க அதுவும் சொல்லிட்டோம், காலையில 10 மணியா வெளியூருக்காரங்களுக்கா டைமிங்ஸ் கொடுங்க, நாங்க சுத்தப்படுத்திக்கிறோம், நீங்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். எல்லாம் கேட்டுட்டோம் சார். ஆனா யாருமே காதுல போட்டுக்கல. வராங்க, ஜேசிபி எடுத்துன்னு வந்து நிப்பாட்டுறாங்க, திடீர்னு எடுத்துன்னு வந்து இடிக்கிறோம்ன்றாங்க. எதனா பேச போனா அங்க ஐசக் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இல்ல டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எடுத்து உள்ள போடுறாங்க. அதுல வேற ஆளுங்க வந்து பேசினாலும் அவங்க மேலயும் கேஸ் போடுறாங்க. நம்மளுக்கு யாரு இருக்காங்க சொல்லுங்க? மும்பைல ஆட்டு போடுறாங்க. 3 மாசம் எக்ஸாம் இருக்குது. அந்த 3 மாசத்துல எல்லாரையும் இப்படி துரத்தணும்னா நாங்க எங்க போக முடியும் சொல்லுங்க? அவங்களை மட்டும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டலன்னா படிப்பு இல்ல, வெளியில நிப்பாட்டுறாங்க, இல்ல முட்டி போட வைக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான், பசங்களுக்கு எப்படி என்னன்னுட்டு. இந்த 3 மாசத்துல எக்ஸாமும் வருது, எங்க சார் நாங்க போய் கொடுக்க முடியும்? இல்லன்னா அவங்களும் கேட்கணும், அவங்களையும் நாங்க முதலமைச்சரையும் அதே தான் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் இதுலதான். சுத்தப்படுத்திக்க சொல்றாங்களா, நாங்க சுத்தப்படுத்திக்கிறோம், நாங்க நின்று சுத்தப்படுத்திக்கிறோம். ரோட்ல இருக்கிற கடையா ஒரு லைன்ல நாங்க போட்டுக்கிறோம், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நாங்க பண்ணிக்கிறோம். கார் ஸ்டாண்டு வாடகை கட்டுறாங்கன்றாங்க, நாங்களும் வருஷத்துல இவ்வளவு கட்டுங்கன்னு சொல்லிட்டு நகராட்சியில் நாங்க கட்டுறோம். இதுக்கு மேல வந்து ரோட்ல இருக்கிற கடைங்க தொந்தரவுன்னு சொன்னாங்கன்னா நாங்க அதை நிர்வாகி ஏத்திக்கிறோம், நாங்க கிளீனா வச்சுக்கிறோம், எந்த கம்ப்ளைண்ட்டும் போகாத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். உங்க பேரு? ஷாலினி. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கிழக்கு பகுதி செயலாளர் பேர் ராஜ். ஒண்ணு இல்லைங்க, நேற்று போய் மாநகராட்சி மூலியமா வந்து இந்த பூக்கடை, அதாவது மேம்பாலத்துக்கு கீழே இருக்கிற பூக்கடை எல்லாம் காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இத போய் மாநகராட்சியில அதிகாரிகிட்ட போய் முறையிட்டோம். நேற்று நைட்டு இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, நாங்களும் போய் முறையிட்டோம். சரிங்க, நாங்க பரிசீலனை பண்றோம், நீங்க எதுக்கும் ஹைவே டிபார்ட்மெண்ட்ல ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னு நைட்டு சொன்னாங்க. ஆனா காலையில அது என்னதான் ஆச்சுன்னு தெரியல, ஒரு 50 போலீஸ், மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு 50 பேரு, அத்தனை பேரும் வந்து இவங்க ஏதோ தீவிரவாதிங்க போல இவங்களை வந்து அடக்குமுறை பண்றதுக்கோசரம் இங்க வந்திருக்காங்க. 30 ஆண்டு காலமா இங்க பூக்கடை வச்சிருக்கிறாங்க. 30 வருஷம் வச்சு இவங்க என்ன பெரிய வியாபாரி இல்ல, இவங்க என்ன இது வேற மாவட்டத்துக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ வந்து பூ சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா?
பூ மாலை கட்டி தினந்தோறும் 1000-500 சம்பாதிக்கிற கூலி வியாபாரி அவங்கள போய் இப்ப இந்த மாதிரி ஒரு 50 போலீஸோ 50 மாநகராட்சி ஊழியர்களை வந்து காலி பண்ணுங்க, ஜேசிபி எடுத்து வந்து இடிக்கிறோம். என்னங்க இது காலி பண்ணக்கூடிய சரி, இந்த மேம்பாலத்துக்கு எல்லாம் இந்த பூக்கடை மட்டும்தான் இருக்கா? சைக்கிள் ஸ்டாண்ட் இல்லையா? ஆட்டோ ஸ்டாண்ட் இல்லையா? இந்த டெம்போ ஸ்டாண்ட் இல்லைங்களா? இவங்களை காலி பண்ணக்கூடிய உள்நோக்கம் என்ன? யாரு இதை வந்து காலி பண்ண சொல்லி எந்த அதிகாரி சொல்றாங்க, இல்ல எந்த அரசியல்வாதி சொல்றாங்க? எதுக்குங்க ஒரு ஆளப்பட்ட வியாபாரிகளை போய் இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணணும்னா இதெல்லாம் நியாயமா? இல்ல இவங்க இங்கதான் வாழ்றாங்களா, இல்ல வேற ஏதோ பாகிஸ்தான்ல எங்கேயாவது வாழ்றாங்களா? சொந்த ஊருங்க இவங்க, ஒசூரை சேர்ந்தவங்க, சின்ன சின்ன அந்த காலத்துல இருந்து வியாபாரம் பண்ணி பொழைக்கிறவங்க. அவங்கள திடீர்னு கடையை கொடுக்குற 5 லட்சம் கட்டிட்டு கடையை எடுத்துக்கணுங்க. 5 லட்சம் வந்து அவங்க எதுக்கு இந்த கடையை வைப்பாங்க? 5 லட்சம் கட்டிட்டு கடை எடுத்துக்க, அவங்க கிட்ட 5 லட்சம் தான் எதுக்கு இங்க கடை வைப்பாங்க? எங்க எடுக்க சொல்றேன் கடை 5 லட்சம்? இங்க பூ மார்க்கெட் எம்ஜிஆர் மார்க்கெட்ல கட்டி இருக்காங்க. அங்க வந்து 15-20 கடை இருக்கு. இங்க 200 வியாபாரிங்க இருக்காங்க. 200 வியாபாரிங்க எங்க போவாங்க? அவங்க இன்னைக்கு வியாபாரம் பண்ணல, பட்டினியா இருப்பாங்க. அவங்க புள்ள குட்டியெல்லாம் பட்டினியா இருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் தெரியாதா, இல்ல அதிகாரிகளுக்கு தெரியாதா? காலி பண்ண முடியாது, மாற்று இடம் ஏதோ சொல்லியிருக்காங்களா? மாற்று இடம் எப்படி போய் ஆய்வு பண்ணட்டும். ஆய்வு பண்ணி நாங்க வியாபாரம் ஆகுற மாதிரி தான் போறாங்க. இவங்களுக்கும் இந்த வியாபாரிகளுக்கும் என்னுடைய வேண்டுகோள், இங்க வந்து போக்குவரத்தை இடையூறு பண்ணாம நாங்க அதை பார்த்துக்கிறோம். நீங்க அதிகாரிங்க அதை சொல்லுங்க. நம்ம போக்குவரத்து வரக்கூடாது, வண்டி நிப்பாட்டக்கூடாது, கடையை தள்ளி வச்சுக்கோங்க, அந்த ஒரு திட்டத்தை சொல்லுங்க, அவங்க பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அடக்குமுறையில காலி பண்ண கடையை காலி பண்ண ஜேசிபி வச்சு இடிக்கிறவங்க எல்லாம் வந்து நல்லது இல்லை. இந்த அரசாங்கத்துக்கும் நல்ல இல்ல, அதிகாரிகளுக்கும் நல்ல இல்லை. எந்த அரசியல்வாதி இதை வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா 200 வியாபாரி இருக்காங்க, என்னங்க பண்ணுவாங்க? வாழோட என்னங்க ஆகும்? காலி பண்ண முடியாது. அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை பார்த்து மேற்படி நடவடிக்கை என்ன இருக்குன்னு நாங்க சொல்றோம்.